அண்மைச் செய்தி. நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகள் மீது வடமாநில இளைஞர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த முதியவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் மீது வடமாநில இளைஞர் கொடூர தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் முதியவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையைச் சேர்ந்த தங்கப்பன் என்ற 72 வயது முதியவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வடமாநில இளைஞர் தாக்கியதில் காயமடைந்த முதியவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தாக்குதலில் காயமடைந்த கேரளாவைச் சேர்ந்த பிரசாத் மற்றும் மணியாச்சியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பயணிகளை இரும்பு கம்பியால் தாக்கிய வடமாநில இளைஞர், அந்த தாக்குதல் சம்பவத்தில் படுகாயமடைந்த முதியவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள நெல்லை மாநகர பகுதி என்றாலே எப்போதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதியாக உள்ளன. குறிப்பாக இந்த ரயில் நிலையங்களில் மிக அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கப்பன் என்ற 72 வயது முதியவர் நேற்று அவர் உள்ளிட்ட 3 பேர் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக நேற்று நள்ளிரவில் காத்து கொண்டிருந்த போது அங்கு வந்த ஒரு மர்ம நபர் தன்னோட கையில் கம்பிகளால் அங்குள்ள ரயில் பயணிகளை தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் அந்த வயதான முதியவர் தங்கப்பன் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மேலும் இந்த இதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கப்பன் என்பவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாத் மற்றும் மணியாச்சி பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி ஆகியவர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணைகள் மேற்கொண்டார்கள். இவர்கள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு பல்வேறு அதை ஆராய்ந்த போது ஒரு வாலிபரை பிடித்து தற்போது அவர்கள் விசாரணை மேற்கொண்ட போது அவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சூரத் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்தான் இந்த 3 பயணிகளையும் கம்பிகளால் மற்றும் பயங்கரமான தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குடிபோதையில் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டாரா அல்லது வேறு ஏதாவது மர்ம பொருட்களை அருந்தி இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டாரா என்பது தொடர்பாக தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நள்ளிரவில் நேரடியாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட இந்த பெரிய சம்பவம் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.